பரிகாத்தான் நேஷனல் அல்லது பெர்சாத்து உடன் ஒத்துழைப்பதற்கான கதவை பக்கத்தான் ஹரப்பான் மூடவில்லை என்று ஸ்லாங்கூர் மந்திரி விசார் அமீருddin ஷாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் எந்த ஒரு முடிவும் அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நலன்கள் ஆகிய இரண்டு கொள்கைகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் என்றும் இந்த இரண்டு கொள்கைகளையும் வருங்கால கூட்டாளிகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மை மற்றும் மக்களின் நல்வாழ்வு ஆகியவை அடிப்படை கொள்கைகளாக இருக்கும் பட்சத்தில் பெர்சாத்து அல்லது பெரிகாத்தான் நேஷனல் மட்டுமல்ல எந்த ஒரு கட்சியுடனும் ஒத்துழைப்பது பரிசீலிக்கப்படலாம் என்று அவர் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் தலைமை தாங்கும் ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் பெர்சாத்துவுடன் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுவதை அவர் மறுத்துள்ளார். மேலும் எந்த ஒரு விவாதங்களோ அல்லது முடிவுகளோ எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல்கள் எப்போது நடைபெறும் என்பது உள்ளிட்ட சில காரணிகளை கருத்தில் கொண்ட பிறகு சாத்தியமான எந்த ஒரு ஒத்துழைப்பு குறித்தும் மத்திய தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை தற்போது பாசுடன் தகராறில் ஈடுபட்டுள்ள பெர்சாத்துடன் இணைந்து செயல்படும் சாத்தியத்திற்கு ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பான் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நீலாய் சட்டமன்ற உறுப்பினரும் டிஏபி உதவி தலைவருமான ஜே அருள்குமார் இன்று முதல் நெகிரி செம்பிலான் டிஏபி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில தலைவர் பதவியில் இருந்து அந்தோனி லோக் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மாநில குழு ஒருமனதாக இந்த முடிவை எடுத்ததாக டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். அருளின் நியமனம் மிகவும் நேர்மறையான முன்னேற்றம் என்று குறிப்பிட்ட அவர் மேலும் டிஏபி ஒரு பல்லின கட்சி என்பதை இது நிரூபிக்கிறது என்று தெரிவித்தார். தனிநபர்களை அவர்களின் தகுதிகள் மற்றும் தலைமை தாங்கும் திறனின் அடிப்படையில் மதிப்பிடுகிறோம் என்று அந்தோனி லோக் தெரிவித்தார். மாநில டிஏபி உதவி தலைவராக இருந்த அருள் கட்சியின் அரசியலமைப்பின்படி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் 1 நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் சென்னா உட்பட 2 இடங்களே டிஏபி இழந்ததற்கு பொறுப்பேற்று ஆகஸ்ட் 3 அந்தோனி லோக் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி சேதமடைந்து விட்டது என்று பெர்சாத்து தலைவர் முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ள நிலையில் பெர்சாத்து கட்சி ஏன் தொடர்ந்து பரிகாத்தான் நேஷனலில் இருக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். முஹிதீன் யாசின் புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக அறிவித்திருப்பது பெர்சாத்து கட்சி பரிகாத்தான் நேஷனலில் இருந்து விலகப் போவதற்கான அறிகுறியாகவே இருப்பதாக துவான் இப்ராஹிம் சுட்டிக்காட்டினார். பரிகாத்தான் நேஷனல் ஏற்கனவே சேதமடைந்து விட்டது என்றும் அதற்கு பாஸ் கட்சிதான் காரணம் என்றும் முஹிதீன் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் சேதமடைந்ததாக கருதப்படும் கூட்டணியில் ஏன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான பெர்சாத்துவின் தேர்தல் எந்திரத்தை தொடங்கி வைத்து பேசிய முஹிதீன் தான் உருவாக்கிய பரிகாத்தான் நேஷனல் அதன் ஆரம்ப கொள்கைகளில் இருந்து விலகியதால் தற்போது நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டதாக தெரிவித்திருந்தார். ஒரு காலத்தில் மக்கள் பரிகாத்தான் நேஷனல் மீது பெருமையும் தேர்தல்களில் பல தொகுதிகளில் வெல்லும் என்ற நம்பிக்கையையும் கொண்டிருந்ததாக கூறிய அவர் தற்போது அந்த கூட்டணி சேதமடைந்து விட்டது என்று விமர்சித்திருந்தார். மலாக்கா மாநில தேர்தலுக்காக பரிசான் நேஷனலுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு பரிகாத்தான் நேஷனல் தனது இடங்களை பரிமாறிக்கொள்ள தயாராக உள்ளது என்று கூட்டணியின் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் தெரிவித்துள்ளார். இரு கூட்டணிகளுக்கும் இடையிலான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றும் மலாக்கா தேர்தலுக்கு இன்னும் அறிவிப்பு கூட வெளியிடப்படவில்லை என்றும் சம்சூரி குறிப்பிட்டுள்ளார். மாநில தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதால் பரிசான் நேஷனல் தலைமைக்குள்ளாகவோ அல்லது தங்கள் நண்பர்களுடனோ கலந்துரையாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தால் தாங்களும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தலுக்கு பிறகு ஒரு நிலையான மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான சம்சூரி மேலும் தெரிவித்தார். முன்னதாக பரிசான் தலைவர் அமாட் ஜாஹித் ஹமீடி கூட்டணி கட்சிகள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் மலாக்கா தேர்தலுக்கான இட ஒதுக்கீடு இட பரிமாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கூட்டணி தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். குடிநுழைவுத்துறையின் அதிகாரப்பூர்வ சின்னம் மற்றும் எச்சரிக்கை விளக்குகளை வாகனத்தில் பயன்படுத்தியதாக கருதப்படும் பாகிஸ்தானியர் ஒருவரை அச்சம்பவம் குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலான 24 மணி நேரத்திற்குள் குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது.
குடிநுழைவுத்துறை சின்னம் பொறிக்கப்பட்ட வாகனத்தை ஒரு வெளிநாட்டவர் பயன்படுத்துவதை காட்டும் காணொளியில் இருந்து பெறப்பட்ட உளவு தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை 4:30 மணிக்கு ஸ்தாபாக்கில் உள்ள BV3 பிளாட்டினம் ஹில் கொண்டோமினியத்தில் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் ஜக்காரியா ஷபான் தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது நாட்டில் விசா காலம் முடிந்தும் தங்கி இருந்த இந்தோனேசிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும், மேலும் அந்த நபரிடம் இருந்த மற்ற நபர்களுக்கு சொந்தமானவை என நம்பப்படும் 2 இந்தோனேசிய கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். வைரலான வீடியோவில் உள்ள நபர் குறித்த முதற்கட்ட விசாரணையில் அந்த வீடியோ ஏப்ரல் 2025 பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் 7 அவரது மனைவியால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. அந்த நபரின் மனைவி இந்தோனேசியாவில் இருக்கிறார். அவர் அங்கு இருந்த போதுதான் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். அந்த வாகனத்தின் உரிமையாளரும் ஒரு பாகிஸ்தானியர் என்றும், அவரிடம் 4 பங்களாதேசியர்கள், 3 பாகிஸ்தானியர்கள் உட்பட மேலும் 8 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஜக்காரியா கூறினார். மலாக்கா மாநில தேர்தல் தொடர்பாக பெரிகாத்தா நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் நடத்தும் பேச்சுவார்த்தைகளில் பெர்சாத்து பங்கேற்காது என்று பெரிகாத்தா நேஷனல் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கவில்லை, ஆனால் விரைவில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாநிலமும் வித்தியாசமானது என்பதாலும் இடங்களின் பங்கீடும் வேறுபட்டது என்பதாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நெகிரி செம்பிலானில் நடப்பதைப் போல இருக்காது என்று அவர் தெரிவித்தார். உதாரணமாக, மாநில சட்டமன்றத்தில் தங்களுக்கு எந்த இடங்களும் இல்லை, ஆனால் மாநிலத்தில் எங்களுக்கு நாடாளுமன்ற இடங்கள் உள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே பக்காத்தான் ஹரப்பானும் மலாக்கா பரிசானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வந்த செய்திகள் குறித்த கேள்விக்கு அது பற்றி தம்மிடம் எந்த தகவலும் இல்லை என்று தக்கியுடின் தெரிவித்தார். என்னிடம் எந்த தகவலும் இல்லை, இந்த பிரச்சனை இன்னும் எழவில்லை, அது உண்மையா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அம்னோவிடம்தான் கேட்க வேண்டும் என்று அவர் விளக்கமளித்தார். அது உண்மை என்று அம்னோ கூறினால் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டியிருக்கும், இது ஒரு அரசியல் தந்திரமாகவும் இருக்கலாம் என்று தக்கியுடின் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வயிற்று பகுதியில் ஏற்பட்ட குடல் இறக்கத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்காக விருப்பத்தின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட லேப்ரஸ்கோபிக் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அன்வாரின் மருத்துவ நிபுணர்கள் குழுவின் மேற்பார்வையின் கீழ் இந்த அறுவை சிகிச்சை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவர் சுமூகமாக குணமடைவதை உறுதி செய்வதற்காக மருத்துவ நிபுணர் குழுவின் மேற்பார்வையில் தொடர்ந்து இருந்து வருகிறார் என்று குழு தலைவர் டாக்டர் ரஸ்ரி ரங்கா அப்துல்லா ராமியா தெரிவித்துள்ளார். இன்று 79 வயதை எட்டிய அன்வாருக்கு தோள்பட்டை மற்றும் முதுகு பிரச்சனைகள் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018 தோள்பட்டை மற்றும் முதுகு வலியால் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் சடாங்கில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் ஷா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கமான பரிசோதனைக்கு பிறகு அன்வார் முழு உடல் நலத்துடன் இருப்பதாக சான்றிதழ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.